இந்தியா 3வது முறையா T20 வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் அகமதாபாத்ல இந்தியா ஜெயிச்சது கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை ஜெயிச்சது கிடையாதுன்னு ஆர்ஜே பாலாஜி சொல்ற மாதிரி என்னடா பேச்சு பேசுனீங்க, அது எல்லாமே நொறுக்குற மாதிரி இப்ப இந்தியா பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து டீம் பவுலிங் சூஸ் பண்ணி பேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்தியா கிளம்புறாங்க. ஆரம்பத்துல இருந்தே இந்தியா டீம் நல்லாவே பிளே பண்ணிருந்தாங்க. ஃபார்ம்ல இவர் இல்லவே இல்ல. நிறைய கிரிட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா இவரை சேர்க்காதீங்கன்னு சொல்லி ஃபைனல்ல சொன்னாங்க. அது எல்லாமே நொறுக்குற மாதிரி நம்ம அபிஷேக் சர்மா பாத்தீங்கன்னா பொழந்து கட்டியிருப்பாரு இந்த மேட்ச்ல. இவர் கூட சேர்ந்து நம்ம சஞ்சு சாம்சன் சேட்டனுமே பாத்தீங்கன்னா பட்டை கிளப்பியிருப்பாரு. கடைசியா ஆடின 3 மேட்ச்லுமே இவரோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இஷான் கிஷன் அவரோட பார்ட்னர்ஷிப்புமே பாத்தீங்கன்னா பக்காவா இருந்துச்சு. அடுத்து வந்து ஸ்கை பாத்தீங்கன்னா டக் அவுட்ல போயிட்டாரு. சரி இப்ப வச்சு பபுள் கம்ம துப்பாருன்னு பார்த்தா அப்படியே சாப்பிட்டுட்டே போறாரு. கடைசியா வந்தவர் தான் விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி நம்ம டூபே பாத்தீங்கன்னா கடைசி ஓவர்ல நல்ல நாக் கொடுத்திருப்பாரு. கிட்டத்தட்ட 24 ரன் பாத்தீங்கன்னா அடிச்சிருப்பாரு கடைசி ஓவர்ல. இதனாலே அவர் ஒரு கேட்ச விட்டுருப்பாரு. சரி விட்டுட்டு போடான்ற மாதிரி மன்னிச்சு விட்டுருப்பாங்க. அடுத்து கிளம்புறவங்க நியூசிலாந்து டீம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் போக போக பாத்தீங்கன்னா விக்கெட் விழ ஆரம்பிச்சது. நியூசிலாண்டோட ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்னிங்ஸ்லயே தெரிஞ்சிருச்சு இந்தியா தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி. ஒரு ஒன் சைட் கேமா தான் இது போயிட்டு இருந்துச்சு. எல்லா ஃபேன்ஸ்க்குமே தெரிஞ்சிருச்சு இந்தியா தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி. அதனாலே இந்த த்ரில்லிங் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. இதுவே நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணிருந்தாங்கன்னா கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. 19வது ஓவர் வரைக்கும் ஒன்னு ஜெயிச்சிருப்பாங்கல்ல தோத்துருப்பாங்க. அது நியூசிலாந்து டீமுக்கு பாத்தீங்கன்னா இல்ல. எல்லாரும் இந்தியா கிட்ட இருந்து கத்துக்கோங்கப்பா எப்படி கடைசி வரைக்கும் கொண்டு போகணும்ன்றத. பவுலிங்குமே இந்தியா பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க. 10 விக்கெட்டுமே பாத்தீங்கன்னா எடுத்து மேட்சை முடிச்சிருப்பாங்க. பும்ரா 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர்ன்றதை நிரூபிச்சிட்டாரு பும்ரா. இந்த மேட்ச்ல எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே பாத்தீங்கன்னா நல்லாவே அமைஞ்சிருக்கு. யாருமே குறை சொல்ற அளவுக்கு இல்ல. சூரியகுமார் யாதவ் கேப்டன்சில இந்த ஒரு வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. இந்தியா மட்டும் தோத்துருந்துச்சு. ஃபேன்ஸ் ஒருத்தர் பொழந்து கட்டியிருப்பாங்க.